கும்ப ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார். 2ஆம் அதிபதி குரு 3ஆம் இடம் உள்ளார். 3ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடம் இருக்கிறார். 4ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேதுவுடன் அமர்ந்து இருக்கிறார். 5ஆம் அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடம் சூரியனுடன் உள்ளார். 6ஆம் அதிபதி சந்திரன் 12ஆம் இடம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் ஆட்சியில் உள்ளார். ராசியில் சனி ஜென்ம சனியாகி உங்களுக்கு நிறைய மனக்குழப்பம், ஆரோக்கிய குறைவு தருகிறார். 3ஆம் பார்வை மனதைரியம், சகோதர உறவு சங்கடம் தருகிறார். 7ஆம் பார்வை சனி 7ஆம் இடம் பார்க்க கணவன் மனைவி சண்டை, வாக்குவாதம் இவைகள் இருக்கும், தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடம் 1ஆம் இடம் 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் சந்திரன் நல்ல பலன்களை தருகிறார். உடல் ஆரோக்கியம் உண்டு, பணவரவு கஷ்டம் தரும். நல்ல பலன் குறைவாகவே இந்த வாரம் தருவார். முதல் 2 நாட்கள் நல்லது செய்வார், பிறகு நல்லது பலன் நடக்காது. ராசிக்கு குரு 3ஆம் இடம், குரு பலன் தரமாட்டார். செவ்வாய் 4ஆம் இடம், வண்டி வாகனம் வீடு வகையில் செலவுகள் நடக்கும். தாயார் உடல் நலம் பாதிக்கும், உறவு பாதிக்கும். சூரியன் 7ஆம் இடம், கணவன் மனைவி உறவு சங்கடம் தரும். சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடம் கேதுவுடன் குடும்ப கஷ்டம், பண கஷ்டம், துன்பம், உடல் நல பிரச்சனை தருவார். குரு பார்வை ஓரளவு சமாளித்துக் கொள்வீர்கள். புதன் ராசிக்கு சூரியனுடன் 7ஆம் இடம் நல்ல பலன் தருவார். கணவன் மனைவி அன்புடன், நண்பர்கள் உடன் நட்பு நல்லபடி இருக்கும். ராசி அனைத்து பிரிவினருக்கும் இந்த பலன் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் அனைவருக்கும் கும்பராசியின் அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலனை தரும். சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடம் கேதுவுடன் குரு பார்வை உள்ளதால் 8ஆம் இட கெடுபலன், அதாவது கஷ்டம், நஷ்டம், சுகக்குறைவு இவைகளால் ராசியினர் பாதிப்பு அடைய மாட்டீர்கள். ராகு ராசிக்கு 2ஆம் இடம், பணவரவு குறைவு, குடும்பத்தில் வாக்குவாதம் இவைகள் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வேண்டி வணங்கி நவக்கிரக வழிபாடு செய்து வர துன்பம் தீரும். சுபம்.